வணக்கம். இப்போ நம்ம பார்ட் 2 பார்க்க போகிறோம். இந்தியாவின் முக்கிய இயற்கை அமைப்பு பிரிவுகள். இந்தியாவின் இயற்கை அமைப்பின் பிரிவுகளை 6 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளிகள், தீவுகள். அதில் வடக்கு மலைகள் இந்தியாவின் இளமையான மற்றும் மிக உயரமான மலைத்தொடர் இமயமலைகள் அல்லது வடக்கு மலைகள். மடிப்பு மலை புவி மேலோட்டு பேரியக்க விசைகள் காரணமாக புவி மேலோடு மடிக்கப்பட்டு மடிப்பு மலைகள் உருவாயின. இமயமலையின் நீளம் சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை சுமார் 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவியுள்ளது. இம்மலை காஷ்மீர் பகுதியில் 500 கிலோமீட்டர் அகலத்துடனும் அருணாச்சல பிரதேசத்தில் 200 கிலோமீட்டர் அகலத்துடனும் காணப்படுகிறது. பாமீர் முடிச்சு உலகின் கூரை. மத்திய ஆசியாவின் உயரமான மலைத்தொடரையும் இமயமலையையும் இணைக்கும் பகுதியாக உள்ளது பாமீர் முடிச்சு. இமயமலை பாமீர் முடிச்சிலிருந்து கீழ் நோக்கி வில் போன்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இமாலயா என்ற சொல் சமஸ்கிருத மொழியில் பனி உறைவிடம் என அழைக்கப்படுகிறது. அடுத்து இமயமலையின் 3 உட்பிரிவுகள். டிரான்ஸ் இமயமலை ஆர் வெஸ்டர்ன் இமயமலை. இமயமலைகள் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ். கிழக்கு இமயமலை பூர்வாஞ்சல் குன்றுகள், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வாஞ்சல் ஹில்ஸ். ஆரவல்லி மலைத்தொடர் இந்தியாவிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடராகும். டிரான்ஸ் இமயமலை அமைவிடம் ஜம்மு காஷ்மீர் மற்றும் திபெத் பீடபூமி. பரப்பளவு திபெத் பகுதியில் அதிகம் இருப்பதால் திபெத்தியன் இமயமலை என அழைக்கப்படுகிறது. அகலம் மேற்கு மற்றும் கிழக்கு எல்லை 40 கிலோமீட்டர், மையப்பகுதியில் 225 கிலோமீட்டர். பாறை இப்பகுதியில் காணப்படும் பாறை அமைப்புகள் கடலடி உயிரின படிமங்களை கொண்ட டெர்சியரி கிரானைட் பாறைகளாகும். முக்கியமான மலைத்தொடர்கள் சாஸ்கர், லடாக், கைலாஷ் மற்றும் காரகோரம். நெக்ஸ்ட் இமயமலை வடக்கு மலைகளின் பெரிய பகுதி. இது ஒரு இளமடிப்பு மலை. உருவான விதம் வடக்கே இருந்த யுரேசியா நிலப்பகுதியும் தெற்கே இருந்த கோண்டுவானா நிலப்பகுதியும் ஒன்றை நோக்கி ஒன்று நகர்ந்து இடையில் இருந்த டெத்தீஸ் என்ற கடல் மடிக்கப்பட்டு இமயமலை உருவானது. இமயமலையின் 3 பிரிவுகள். உள் இமயமலை இமாத்ரி, மத்திய இமயமலை இமாச்சல், வெளி இமயமலை சிவாலிக். உள் இமயமலை இமாத்ரி அமைவிடம் மத்திய இமயமலைக்கு வடக்கே மிக உயர்ந்து செங்குத்தாக அமைந்துள்ளது. சராசரி அகலம் 25 கிலோமீட்டர், சராசரி உயரம் 6000 மீட்டர். குறைவான மலை சிறிய இமயமலை மற்றும் சிவாலிக் குன்றுகளை ஒப்பிடும்போது குறைவான மலையை பெறுகிறது. இப்பகுதி பௌதீக சிதைவாகவே காணப்படுகிறது. மிக உயர்ந்த சிகரங்களில் பெரும்பாலானவை இம்மலைத்தொடரில் காணப்படுகிறது. முக்கியமானவை எவரெஸ்ட் 8848, 8848 அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அது நேபாளத்தில் காணப்படுகிறது. அடுத்து கஞ்சன்ஜங்கா 8586 மீட்டர், நேபாளம் மற்றும் சிக்கிமுக்கு இடையே இருக்குது. பல சிகரங்களின் இருப்பிடம் இமயமலை. உலகில் உள்ள 14 சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தே கொண்டுள்ளது. இங்கு காணப்படும் பனி ஆறுகள் எப்போதும் பனி சூழ்ந்து காணப்படுவதால் இங்கே பனி ஆறுகள் இருக்குது. இங்கே கங்கோத்ரி, யமுனோத்ரி, சியாச்சின். அடுத்தது சிறிய இமயமலை இமாச்சல். இமயமலையின் மத்திய மலைத்தொடர். சராசரி உயரம் 3700 மீட்டர் டு 4500 மீட்டர். சராசரி அகலம் 80 கிலோமீட்டர். பாறைகள் வெண்கற்பாறைகள், சுண்ணாம்பு பாறைகள், மணற்பாறைகள். காணப்படும் மலைகள் பீர்பாஞ்சல், தவ்லதார், மகாபாரத். கோடை வாழிடங்கள் சிம்லா, முசௌரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங். இமயமலையின் முக்கிய கணவாய் காரகோரம் கணவாய் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது. ஜுசீலா கணவாய், சிப்கிலா கணவாய் இமாச்சல் பிரதேசத்தில் இருக்குது. பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசத்தில் இருக்குது. நாதுலா ஜெலிப்லா கணவாய் சிக்கிமில் இருக்குது. இந்திய துணை கண்டத்திலுள்ள முக்கிய கணவாய் பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானையும் இணைக்கும் கைபர் கணவாய். பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய்.
நெக்ஸ்ட்டு வெளி இமயமலை அமைவிடம் ஜம்மு காஷ்மீரிலிருந்து அஸ்ஸாம் வரை. ஒரு பகுதி ஆறுகளால் உருவாக்கப்பட்ட படிவுகளால் ஆனது. சராசரி உயரம் 1000 மீட்டர், 900 மீட்டர் டு 1100 மீட்டர்லேருந்து வேறுபடுகிறது. சராசரி அகலம் மேற்கில் 50 கிலோமீட்டர், கிழக்கில் 10 கிலோமீட்டர் வரை. இது தொடர்ச்சியற்ற மலைத்தொடர். குறுகலான நீண்ட பள்ளத்தாக்குகள் சிறிய இமயமலைக்கும் வெளிப்புற இமயமலைக்கும் இடையில் காணப்படுகிறது. இவை கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் எனவும் மேற்கு பகுதியில் டூன்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. பூர்வாஞ்சல் குன்றுகள் இமயமலையின் கிழக்கு கிளையாகும். வடகிழக்கு மாநிலங்களில் பரவியுள்ளது. இந்தியாவின் உட்பகுதியில் பரவியுள்ள குன்றுகள் பூர்வாஞ்சல் மலைகள் டாப்லா, அபோர், மிஷ்மி, பட்கா இவம், நாகா, மணிப்பூர், மிக்கீர், காரோ, காஷி, ஜெயந்தியா இவை அனைத்தும் ஒன்றிணைந்தது. இது எல்லாமே சேர்ந்தது பூர்வாஞ்சல் மலைகள்னு சொல்கிறாங்க. இமயமலையின் முக்கியத்துவம் தென்மேற்கு பருவக்காற்றை தடுத்து வட இந்திய பகுதிக்கு கனமழையை கொடுக்கிறது. இந்திய துணை கண்டத்திற்கு இயற்கை அரணாக இருக்கிறது. வற்றாத நதிகளின் பிறப்பிடம் சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் பிற ஆறுகள். சுற்றுலா பயணிகளின் சொர்க்கம் வடக்கு மலைகள். பல கோடை வாழிடங்களும் புனித தலங்களும் காணப்படுகின்றன. அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி கோயில், பல பௌத்த, சமண, சீக்கிய புனித தலங்களும் காணப்படுகிறது. வனப்பொருட்கள் சார்ந்த தொழிலகங்களுக்கு மூலப்பொருட்களை அளிப்பது இமயமலை. இந்தியாவை குளிரிலிருந்து இமயமலை மத்திய ஆசியா வீசும் குளிர்காற்றை தடுக்கிறது. பல்லுயிர் மண்டலத்திற்கு பெயர் பெற்றது இமயமலை. இப்போ இமயமலை டாபிக் முடிஞ்சிருச்சு. இதோட கொஸ்டின் ஆன்சர் ஷார்ட்ஸில் வரும், அதை பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.